எஸ்தரில் 9வது அதிகாரத்தில் 4வது வசனம். மோர்தகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மோர்தகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஏன்னா அதிகாரிகள்லாம் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்னு இருக்கு. யூதர்களை குறித்த ஒரு பயம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டானது. ஆனால் கர்த்தர் அங்கே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்கிறார். இவனை அரண்மனைக்கு பெரிய ஆளாக அங்கே உயர்த்தி வைக்கிறார். 10வது அதிகாரத்தில் 3வது வசனம். யூதனாகிய மோர்தகாய் ராஜாவாகிய அகாசுவேருக்கு 2வதானவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் மேன்மையை சரியா பயன்படுத்தினான். யூத குல மக்கள் காக்கப்படும்படியாக தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரியமானதை பேசி அவங்க ஒருத்தகாய் அங்க இருக்கிறான். கர்த்தர் அப்படி உயர்த்தி வைக்கிறார். இன்னைக்கு நிறைய அதிகாரத்தில் இருக்கிறப்ப எல்லா ஜனங்களுக்கும் தேசத்துல நன்மை உண்டாகும்படியா பேசுகிறவனாக இருந்தான். கர்த்தர் அப்படி உயர்த்தி வைத்தார். அப்ப யோசேப்பையும் அப்படி உயர்த்தி வைத்தார். இந்த மோர்தகாயையும் கர்த்தர் எதிரிகளுடைய தேசத்துல அவங்க சிறையிருப்புல போனவங்களை அவ்வளவு உயர்த்தி வைக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நமக்கும் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு உயர்வையும் மேன்மையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஏசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள்னு சொல்றாரு. ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்ருவின் சகல வல்லமையில மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது பிரச்சனையா இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு, ஒரே தொல்லையா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றதை காட்டிலும் இந்த தொல்லையும் கஷ்டத்தையும் உண்டாக்கக்கூடியவனை விரட்டும்படியா நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சமாதானத்தின் தேவன் சாத்தான நம்முடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார்னு இருக்கு. அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவேன்னு இருக்கு. அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவானே. அப்ப இதெல்லாம் பாருங்க, ஆவிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள். அதற்கு கர்த்தரை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து நம்ம அறிந்திருக்கிறப்பத்தான் அதை எதிர்ப்போம், மேற்கொள்வோம்.